ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்இடி யுவர் டம்மி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில்டு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பேசிக்காக நீங்கள் பிரியாணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க செய்கிறதுக்கு அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது கூட சேர்ந்து என்னென்ன காம்போலாம் செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் பிரியாணிக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1.25 கிலோ செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு அரை கிலோ பெரிய வெங்காயம், அதில் கூட ஒன்று சேர்த்துக்கிட்டேன். அரை கிலோ ப்ளஸ் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 300 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, இதில் ஒரு 7 கிராம்பு, 7 ஏலக்காய், அப்புறம் ஒரு 5-6 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கிலோ அளவில் பூண்டு, 1/4 கிலோ அளவில் இஞ்சி, அதே 7 பட்டை கிராம்பு, 7 பீஸ் பட்டை கிராம்பு, ஏலக்காய், இது மூணுமே இந்த இஞ்சி பூண்டு கூட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தயிர் 1 லிட்டர் இருக்குது. முக்கியமான ஒரு கேம் சேஞ்சர் இந்த பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி தாங்க. அரிசி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அரிசியுமே ஜீரக சம்பா அரிசியுமே துறையூர் ஜீரக சம்பா அரிசின்னு கேட்டு வாங்குங்க. அதோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சில டைமில் ஜீரக சம்பா அரிசின்னு சொல்லி பச்சரிசி கொடுக்குறாங்க, அதில் வாசமே இருக்காதுங்க. ஜீரக சம்பா அரிசியில் தான் அவ்வளோ வாசனை இருக்குது. அந்த அரிசி போட்டோன்னே பிரியாணியோட டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகும். அதனால தான் ஜீரக சம்பா அரிசி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது சிக்கனுமே ரொம்ப முக்கியம். சிக்கன் எப்படி எடுக்கணும்னா பேக் பீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. அதாவது 1.25 கிலோ பேக் பீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பீஸாக போட்டு தர சொல்லுங்கள். இந்த மாதிரி போட்டிங்கன்னா பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணி உள்ள பீஸுமே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற பீஸ் எல்லாம் அதை கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சில்லி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அரிசி, சிக்கன் இதில் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ நான் அரிசியை கழுவிட்டு, இந்த அரிசி ரொம்பலாம் கழுவ வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு 3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி கழுவும் போதே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சலாம். தாளிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரிசி ஊற வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ எண்ணெய் நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 100 ml ஊற்றிருக்கேன். நான் நெய் நிறையா சேர்ப்பேன், அதனால் 100 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதுவுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். இது ஷாய் ஜீரான்னு சொல்லுவாங்க, பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட்டை கிராம்பு ஏலக்காவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்குற கேப்பில் நான் சைடில் முட்டை வேக போட்டுக்க போகிறேன். ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அது நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முட்டை நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன்னா ரொம்ப கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஆயிலையும் உப்பையும் சேர்த்துட்டு அடுப்பில் போட்டிங்கன்னா முட்டை உடையாது, சூப்பராக அழகாக வெந்து வந்துடும். அது இல்லாமல் முட்டையை ரொம்ப நேரம் வேக வச்சா ரப்பர் மாதிரி இருக்குங்க. அதை ஒரு லைட்டாக வெடிப்பு வந்தோன்னே எடுத்துடணும். மிஞ்சி போனால் ஒரு 5 minutes தான் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனேயுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறது ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்கிட்டோம்னா அது கருகி போச்சுன்னா அதோட ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கே தெரியும், அது வெங்காயம் தனியாகவும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா ஃப்ரை ஆகிற ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோ இந்த பச்சை வாசனை போய் அது வதங்குற ஒரு ஸ்மெல்லும் நல்லா வருங்க. அதுவும் ஒரு 2 நிமிஷத்தில் தான். இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னே அது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு இது சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு அரைச்சி சேர்த்துட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாம் வதங்கினோடனே இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூன் நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஸ்பூன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் ஃபுல்லாக அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது பிரியாணிக்கு சூப்பரான கலர் கொடுக்கும். நான் திருப்பியும் 1.25 கிலோ அரிசிக்கு தான் இந்த மெஷர்மெண்ட்டை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதில் புதினாவும் கொத்தமல்லியும் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 1.25 கிலோ அரிசினா 1.25 கிலோ சிக்கன் வாங்கிக்கோங்க. இல்லை அதை விட அதிகமாக கூட 1.5 கிலோ கூட சிக்கன் வாங்கிக்கலாம். பட் அதுக்கு கம்மியாக வாங்காதீங்க, டேஸ்ட்டு கம்மியாயிடும். இப்போ புதினாவும் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரட்டு தான். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் 7 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்குது, சின்னது கிடையாது. ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா 7 பச்சை மிளகா சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்துட்டு வதக்கிடலாம். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இல்லைன்னா அந்த தக்காளி முழுசாக நம்மளுக்கு சாப்பிட்றப்போ வாயில் கிடைக்கும். இது நீங்கள் உப்பு சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ முழுசாக தெரியுற தக்காளி மசாலாவாக சூப்பராக தெரியும். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு.
அதுக்குள்ளே நான் வந்து ஒரு புதினா சட்னி ரெடி பண்ண போகிறேன். புதினா சட்னிக்கு புதினா பாதி, கொத்தமல்லி தலை பாதி, 2 ஈக்குவல் ஸ்டேஜில் வச்சு ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம், இது குட்டி குட்டியாக இருக்கிறனால ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கீத்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோழி குண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதர அளவு பார்த்தீங்கன்னா இப்போ புதினா வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கட்டில் 3/4 கட்டு மீதி இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் நான் சட்னி செய்ய போகிறேன். அந்த அளவுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போ புதினா சட்னிக்கு நம்ம வதக்கிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் போதும், கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஸோ இப்போ இதில் வந்து பருப்பு வகைகளை வதக்கிக்கலாம். பருப்பு வறுப்பட்டோன்னே இதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது வதக்கணுன்னே தேங்காய், அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரட்டு தாங்க. அந்த கலர்லாம் ரொம்ப நேரம் நீங்கள் புதினாலாம் வதக்கிட்டிங்கன்னா கசப்பு வந்துடும். சும்மா ஒரு பெரட்டு, ஒரு நிமிஷம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரட்டிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலா எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் தக்காளி எதுவும் வேகலைன்னா லைட்டாக அந்த மாதிரி கரண்டியில் குத்தி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து தக்காளியெல்லாம் மசிஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி மசாலா ரெடி ஆனோடனே தான் சிக்கன் நம்ம போடணுங்க. சிக்கன் வந்து இந்த மசாலாலேயே போட்டு பெரட்டி அதை கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேங்க, இந்த பிரியாணியில் போட்ட பீஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பிரியாணியில் போட்ட பீஸ் வந்து பிடிக்காது. பட் இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மசாலாலே இந்த சிக்கனை வேக வச்சிங்கன்னா அந்த மசாலா ஃபுல்லாக, அந்த சிக்கன் ஃபுல்லாக அந்த மசாலா இறங்கி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே பிரியாணியில் போட்ட பீஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். இது கூட வந்து கடைசியாக லெமன் ஜூஸி இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் ஃபுல்லாக வேக வச்சோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் தயிர் சேர்த்துக்குவீங்க அப்படின்னா தக்காளி போட்டோன்னே தயிர் சேர்த்துக்கோங்க. என் ஹஸ்பண்ட் தயிர் பிடிக்காதனால நான் தயிர் சேர்த்துக்க மாட்டேன். பட் தயிர் சேர்த்துக்கோங்க, சிக்கன் பிரியாணிக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா பரட்டி கொடுத்துட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வந்து அதுவே வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் மட்டும் அடுப்பு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 300 ml தயிரில் தான் தயிர் சட்னி செய்ய போகிறேன். ஸோ வந்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து உதிர்த்து விட்டுக்கிறேன். இல்லைனா ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லைங்களா, லேயராக. அதை வந்து உதிர்த்து விட்டால் தான் தனித்தனியாக வரும். சைட் பை சைடு முட்டையும் வெந்துருச்சு பாருங்கள். லைட்டாக கிராக் விட்டோன்னே போதும், எடுத்து வச்சிடலாம். ஒரு முட்டை கூட உடையில பாருங்கள். இடையில நம்ம கறியை வந்து இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கணும். பாருங்கள் தண்ணி நான் ஊற்றவே இல்லை, அதிலே எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே பீஸும் வந்து 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. நம்ம வந்து பேக் பீஸ் போட்டுக்கனால சீக்கிரமாக வெந்துருங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேக் பீஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு லெக் பீஸ் வேணால் லெக் பீஸ் வாங்கிக்கோங்க, இல்லை கட் பண்ணி வேணாலும் வாங்கிக்கோங்க. நான் வந்து பேக் பீஸ் தான் சேர்த்துருக்கிறேன். 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ சிக்கன் பேக் பீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ சீக்கிரமாகவே சிக்கன் வெந்துருங்க. மிஞ்சி போனால் 1/2 ஹவரில் 1/4 கிலோ வந்து வெந்துடும். 1/2 ஹவர் கூட எடுக்காதுங்க, அதுக்குள்ளேயே வெந்துடும். நம்ம 1/4 கிலோ பிரியாணி செய்யறதுக்கு 1 மணி நேரம் தான் ஆகும். மொத்தமாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா 1 மணி நேரம் தான் ஆகும். இப்போ வந்து அரிசி நல்லா கழுவிட்டு இப்படி போட்டுக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா நான் கழுவிட்டு, உங்கள்கிட்ட வந்து அந்த ஓட்ட தட்டு இருந்து வடிக்கிற மாதிரி தட்டு இருந்துச்சுன்னா அரிசி நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. என்கிட்ட வடிக்கிற மாதிரி தட்டு இல்லை, நான் கையில் வடித்து தான் சேர்த்துக்குவேன். ஸோ என் கையிலேருந்து அரிசி போடும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய தண்ணி ஒழுகிட்டு இருக்கும். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு பண்ணி நான் தண்ணி ஊற்றிக்குவேன், எனக்கு பழக்கப்பட்டதுனால. நீங்கள் புதுசாக செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை வந்து இந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிற அந்த தண்ணியோட அளவு, அரிசியோட அளவு சரியாக இருக்கும். ஸோ இந்த அரிசி சேர்த்தோடனே மசாலாவில் ஒரு பெரட்டிடுங்க. ரொம்ப வந்து அரிசி சேர்த்தோடனே கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ நம்ம மசாலாவை பெரட்டி விட்டுட்டு நம்ம அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். 1 படிக்கு 1.5 படி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா தண்ணியை வடிச்சிட்டிங்கன்னா 1 படிக்கு 1.5 படி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை என்ன மாதிரி நீங்கள் கையில் தான் வடித்து எடுத்து போடுறீங்க அப்படின்னா 1க்கு 1.25 அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 அளவு குறைச்சிக்கோங்க. அப்போ பர்ஃபெக்டாக வரும், உதிரியாக சாப்பாடு வரும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் வந்து 3 ஸ்டேஜாக தான் போடுவேன். மசாலாவுக்கு, சிக்கனுக்கு, அதுக்கப்புறம் அரிசிக்குன்னு அந்த 3 ஸ்டேஜாக தான் போட்டுக்குவேன். கல்லுப்பு தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா உப்பு காரெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு கிலோ நீங்கள் போடுறீங்கன்னா 6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்க 6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நான் காமிச்சு இல்லைங்களா, நம்ம சாப்பிட்ற சாதாரண ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. புதுசாக பழகும்போது வந்து நம்ம இந்த அளவுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்து பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு அதிகமானாலும் பிரச்சனை தான், கம்மியாக இருந்தால் கூட நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம், ஏன்னா நான் சொன்ன மாதிரியே பிரியாணி வந்து நல்லா காரசாரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்குங்க. இந்த கலர் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கலர் வரணும். வெளிரிய கலர் இருந்துச்சுன்னா காரம் கம்மின்னு அர்த்தம். கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தயிர் பச்சடிக்கு நான் 1 லிட்டர் தயிரில் வந்து ஒரு 300 ml மாதிரி நான் ஊற்றிக்கிறேன்.
ஸோ தயிர் பச்சடி செய்கிறதுலேயே ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா தயிர் பச்சடியுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப சொதன்னு தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம செஞ்சால் நல்லா இருக்காதுங்க. ஸோ இந்த தயிரை வந்து நான் இப்போ கடையிலேருந்து வாங்கியிருக்கேன், ஹட்சன் தயிர் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா இந்த பிளெண்டர் வச்சு ஒரு 2 நிமிஷம் க்ரீமியாக வர மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அடிச்சிடக்கூடாது, மோர் மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த இப்போ பார்த்தாவே தெரியும் ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி உதிர்த்து வச்சிருக்கிற வெங்காயம், இது கூட நாங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்குவேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்குவேன். அப்புறம் வெள்ளரிக்காய், கண்டிப்பாக வெள்ளரிக்காய் சேர்த்துக்குவோம். புதினா ஒரு 4 இலை, கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு 1/4 கைன்னு சொல்லி கூட சொல்லலாம். கொத்தமல்லி கொஞ்சம் அதிகம் போடலாம். பச்சை மிளகா, கண்டிப்பாக பச்சை மிளகா போடுங்க. ஒரு சில பச்சை மிளகா சேர்க்க மாட்டேங்கிறாங்க. பச்சை மிளகா சேர்த்தா தான் அந்த காரசாரமாக நல்லா இருக்கும், இல்லைனா ஒரு இனிப்பாக இருக்கும் தயிர் சட்னி. நீங்கள் ஒரு டைம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு டம்ளரில் 1/2 டம்ளருக்கு வந்து நான் தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த க்ரீமியாக வச்ச அந்த டெக்ஸ்சரில் வந்து ஒரு 1/2 டம்ளருக்கு மட்டும் தான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி செஞ்சு நம்ம தயிர் பச்சடி பிரியாணி கூட சாப்பிடும்போது தான் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வந்து அரிசியிலேருந்து தண்ணி குறைஞ்சி அரிசி மேலே தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். நம்ம அரிசி சேர்த்தோடனே கொதி வர்ற வரைக்கும் தான் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் கொதி வந்தோடனேயுமே அடுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும். அரிசி தெரிய ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறது தான் நல்லது, இல்லைனா அடி பிடிச்சிரும். கரண்டியை வந்து இந்த மாதிரி நல்லா அடியில் விட்டு ஓரங்களில் விட்டு திருப்பணும். அப்போ தான் ரொம்ப அடி பிடிக்காது, கரெக்டான இதில் வரும். இந்த மாதிரி திருப்பி விடணும் கரண்டியை. இடையில போட்டு குத்தி குலையக்கூடாது, ரொம்ப அரிசியெல்லாம் உடஞ்சி போயிருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு ஓரமாக நின்றுருக்கு பாருங்கள். அடியில் வந்து இப்போ தண்ணி இல்லை பாருங்களேன். நான் இப்படி கிளறி விட்டோடனே வந்து இப்போ தண்ணி எல்லாமே அடியில் போயிருக்கும். மேலே வந்து நல்லாவே அரிசி தெரியும். இந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு தம் போடுற ஸ்டேஜ். இப்போ போட்டு நம்ம கப்புன்னு மூடி வச்சாதான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அடியில் வரைக்கும் கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி தான் தம் கட்டணும். கரண்டியை வச்சுட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தம் கட்டிட்டு மேலே வந்து நெய் போடுங்க. நெய் வந்து தாராளமாக போடுங்க. உதாரணத்துக்கு ஒரு 50 ml நெய் வந்து நான் போடுவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். கடைசியாக வந்து அந்த நெய் போடணும். அதாவது அரிசி தம் போடுற அரிசியோட ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன். லைட்டாக அரிசியாக இருக்கும்போது தம் போட்டால் பர்ஃபெக்டாக வரும். உதிரியாகவும் சாப்பாடு வரும். இப்போ நான் இதில் வந்து நெய் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எல்லோ கலரில் அங்கங்கே தெரியும் பாருங்கள். நெய் வந்து மேலாப்பில் அப்படி அங்கங்கே ஊற்றிருக்கிறேன். நெய் ஊற்றினோடனே ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டாங்க. டப்புன்னு நம்ம தட்டை போட்டுட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சு விட்டுடலாம். ஸோ இப்போ பிரியாணி வந்து தம் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பு எரியட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க, திறக்க வேண்டாம். இப்போ இந்த சில பாயசத்துக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் வந்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த கலர் இந்த மாதிரி லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே நம்ம திராட்சை பழத்தையும் சேர்த்துட்டு அதையும் வதக்கலாம். அது வந்து பலூன் மாதிரி ஊதி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதமுள்ள நெய்யில் வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து சேமியாவை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். சேமியா வந்து இந்த மாதிரி நெய்யில் வறுத்தெடுத்தா பாயசத்தில் தனித்தனியாக நல்லாயிருக்கும், இல்லைனா கஞ்சி கட்டின மாதிரி ஆயிருங்க. கண்டிப்பாக வந்து சேமியா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்த சேமியாவாக இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கோங்க. நான் வந்து சாதாரண நம்ம சேமியா செய்வோம் இல்லைங்களா, அந்த சேமியா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வறுத்த உடனேயுமே அதில் வந்து ஒரு 1.5 கிளாஸ், இப்போ 1 கப்பு சேமியா எடுத்தோன்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிறேன். சேமியா வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிடறேன். அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இந்த பக்கம் இன்னொரு ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்து வறுத்துட்டு அதையும் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அந்த பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த பாயசத்தை நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாலில் வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை, ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையை 4 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் அந்த பால் கூட சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான பாயசம் ரெடிங்க. கடைசியாக முந்திரி திராட்சை வறுத்து வச்சதே அதில் சேர்த்துட்டா சூப்பரான பால் பாயசம் ரெடி. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி உண்மையாலுமே திகட்டாது. கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த பிரியாணி செஞ்சு நான் அடுத்த நாள் தான் எடிட் பண்ணுறேன். அதை பார்க்கும்போதே எனக்கு திருப்பி சாப்பிடணுன்னு தான் தோணுது. கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் மட்டும் நான் சொன்ன விஷயங்களை மனசில் வச்சு இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு காம்பினேஷனாக புதினா சட்னி, வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன், தயிர் சட்னி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக பால் பாயசம். நான் பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பால் அவ்வளோக்கு பிடிக்காதுன்னா கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சூடாக இருக்கனால இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆற கரெக்டான பதத்துக்கு வந்துடும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி சாப்பாடு நீங்கள் உண்மையாலுமே நம்புங்க, நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்.
ஸோ நீங்களும் பிரியாணி செய்கிறீங்க, இந்த காம்போலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். ஒரே ஒரு டைம் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்ற உங்கள் கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே ஷேர் பண்ணி விடுங்க. நம்முடைய சேனல் எம்இடி டம்மியையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.